ஹலோ சார், வணக்கம். வணக்கம். அண்ட் ஒரு வழியாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காக உதயநிதி அவர்கள் இப்போ துபாய் கிளம்பியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து ஒரு சில பேர் ஒரு விதமாகவும் பேசுகிறாங்க, ஒரு சில பேர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறதும் இருக்குது. இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வெயில் வந்து எவ்வளோ கடுமையான வெயிலுங்கிறத பார்த்துருப்பீங்க. 5 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க 50 நாளில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அந்த 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 கஷ்டம் இருக்குல்ல, ஒரு 5 வருஷத்து கஷ்டத்தை 50 நாளில் ஒருத்தர் அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஒரு விஐபி இங்கே அனுபவிச்சிருக்கிறாங்க, அரசியல் தொடர்பானவர்கள். அதில் வந்து உதயநிதி விதிவிலக்கல்ல, விஜய் விதிவிலக்கல்ல, இன்னும் யாரை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த வெயிலில் நின்றவங்கெல்லாம் தமிழிசை அம்மாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு கவர்னராக, அதுவும் 2 மாநிலத்து கவர்னராக கம்பீரமாக ஒருத்தவங்க இப்படி வந்து அவஸ்தை பண்ணுமான்லாம் நம்ம நினச்சோம். அவங்க கட்சி மீது நமக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட தனிப்பட்ட அவங்கள பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு நமக்கு தோணுச்சு. ஸோ அப்படி கஷ்டப்பட்ட எல்லாருமே இந்த கஷ்டத்தை மறப்பதற்காக ஏதாவது ஒரு ஊரில் போய் ஹாப்பியாக இருந்துட்டு வரதில்ல. என்ன தவறு? ஃபேமிலியோட போகிறாரு. சிங்கப்பூர் போகிறத நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் துபாய்ன்னு சொல்கிறீங்க, சிங்கப்பூர். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. எப்படியும் விஜயும் கிளம்புவார். அவரும் வந்து அவருடைய நண்பர்கள் ஜெகதீஷ், இன்னும் புஷி ஆனந்த் எல்லாரையும் கூப்பிட்டு கூட அவர் கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே இந்த 4ஆம் தேதிக்குள்ளே ஒரு சின்ன ட்ரிப்பு அடிச்சுட்டு வந்துடலாம், இந்த டென்ஷனை வந்து கொஞ்சம் மறந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்பதில் ஒன்றும் தவறு இல்லையே. இல்லை, என்னதான் இருந்தாலும் இன்னமும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரல. முதலமைச்சர் இங்கே தான் இருக்கிறாரு, இவர் ஒரு துணை முதலமைச்சர் ஆச்சு அப்படின்றதுக்காக இல்லை, இவங்க இருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லைல்ல. என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இதற்கப்புறம் ஓட்டு எண்ணிக்கை தான். முதல்வரை பொறுத்தளவுக்கு சில இப்போ நாட்டில் வந்து அடுத்த தேர்தல் வந்து ஒருவேளை இவரை தொடரலாம் அல்லது வேற ஒரு முதல்வர் வரலாம். அது வரைக்கும் இவர் தானே முதல்வர். அப்போ முக்கியமான முடிவுகளை அவர் எடுத்தாக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இங்கே இருக்காரு. அவ்வளோதான். நினச்சா அவர் கூட போகலாம். அதில் ஒன்றும் அவ்வளவு குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ எல்லாருமே இப்போ ட்ரிப் போகிறதுல எந்த தப்பும் இல்லை. தப்பு இல்லையா? அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த வெயில் அவ்வளோ வாட்டி எடுத்துருக்கு அவங்கள. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் நான் வந்து இந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை, நான் இந்த மதத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீகலி வந்து மத சார்பற்ற சாதி சாற்ற ஒரு சான்றிதழ் வேணும் அப்படின்றதுக்காகலாம் அப்ளை பண்ணுறாங்க. ஈவன் நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் அவர்களும் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைச்சிருக்குது. இப்போ ஏப்ரல் 29க்குள்ளே சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் வந்து அவருக்கு வழங்கணும்னு சொல்லி. அது இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ எதுக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு? அதுவும் இவ்வளோ வருஷமாக அவர் வந்து அவருடைய கம்யூனிட்டியை பற்றி எங்கேயுமே ரிவீல் பண்ணதே கிடையாது. பட் ரீசெண்டாக அவருடைய தெலுங்கு படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் அதில் வந்து அவர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா எதுக்கு இது வாங்கணும் அவர் அப்படின்ற உண்மையாலே அந்த ஒரு எண்ணம் இருக்கிறவர் எதுக்கு அப்படி சொல்லணுன்றதும் பல பேருடைய கருத்தாக இருக்குது. இல்லை, அவர் நான் வந்து ரோல் ஆகி தவறான ஒரு செயலை செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டார். ஓகே. ஆக்சுவலாக உடனடியாக அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து, நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் செய்யாத ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டேன், நான் உள்ளபடியே கூனி குறுகி நிற்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக கேட்டார். மனதில் அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்கள் எப்படி பேச முடியுங்களா? பல பேர் அதற்கப்புறமும் இங்கே விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் ஒருவர் தன் தவறை உணர்ந்தாரோ அதுக்கப்புறம் பேசுகிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு விலகி போகிறது தான் சரியாக இருக்கும். அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தவறை நாம தான் சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும்னு ஒரு முடிவை எடுத்தார். ரொம்ப அதற்கான கடுமையான முயற்சி. இப்போ பார்த்திபன்கிறதுனால அது வாங்கிட முடிஞ்சது. அவராலேயே ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 1 மாதம் அதுக்காக அவர் போராடி இருக்காரு. இல்லை, அதுக்கு கோர்ட் போய் தான் வாங்கணுமா? வேற ஃபார்மாலிட்டி இல்லையா? அவர் நிறைய வந்து சம்மந்தப்பட்ட கலெக்டர்கள்ட்ட பேசுறது, வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுறது, நேரடியாக மனு போடுறது, இப்படிலாம் என்னென்னவோ முயற்சி பண்ணி எதுவும் சால்வ் ஆகாமல் நீதிமன்றத்துக்கு போய் எப்படியோ அவர் வாங்கிட்டார். இது வந்து பின்னால் இவரை போன்ற எண்ணம் கொண்ட பல பேருக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ இவரை முன்னுதாரணமாக வச்சு யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம்ல. இன்னமும் பல பேர் வந்து ஸ்கூலில் சண்டை போடுறதெல்லாம் நம்ம போய் பார்க்குறோம். சார், நான் அந்த காலத்தை ஃபில்லப் பண்ணவே மாட்டேன், நீங்கள் கம்யூனிட்டின்னு போட்டிருக்கீங்க, நான் ஃபில்லப் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ இதை எல்லாமே வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுத்து அதில் வெற்றியும் அடைஞ்சார். இதற்கப்புறமும் அவரை விமர்சிக்கிறத விட்டுட்டு அவரை போல் எண்ணம் உள்ள பல பேர் அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஓகே. இப்போ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கேஸ்க்கு வந்துட்டு அத ரெஃபரன்ஸா வச்சு ஆமா. பண்ணுவாங்க. ம். ஸோ அதே போல இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடியத வந்து இன்னொருத்தவங்க ரெஃபரன்ஸா வச்சு வாங்கலாம் அவ்வளோதான். அப்படின்றீங்க. ஆமா. ஸோ அவங்க வந்து சினிமா துறையா இருக்கணும், இல்ல பிரபலமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆமா. சாமானிய மக்கள் கூட இன்னும் இது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதில்ல. ஆனா இது ஏன் இன்னமும் சுலபமாக்காம இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது கேள்வியும் மாரி கூட. 1, 2 இல்லங்க. நெறைய விஷயங்கள் இங்க இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. சாத்தான்குளம் சம்பவம் வந்து அவ்வளோ ஈஸியா மறக்கவே முடியாது. ஒரு 2 பேர லாக்கப்ல வச்சு அடின்னு அடிச்சு கொன்னுட்டாங்க. அந்த தண்டனைக்குரிய காவலர்களுக்கு 75% சம்பளத்த அரசு குடுத்துக்கிட்டே இருக்கு. இப்பவும் அவங்களுக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு, மரண தண்டனை அறிவித்த பிறகு அவங்களுக்கு இப்ப சம்பளம் வந்துட்டு இருக்கு. அப்போ இத வந்து யார்ட்ட போய் முறையிடுவது நீங்க? இத நீங்க குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து இங்க ஒரு சட்ட போராட்டம் நடந்துட்டே இருக்கு. அதற்கு இன்னும் தீர்வு எட்டப்படல. அப்ப இது எல்லாமே தானா நடக்கணும். இதற்காக ஒருத்தர் போராடி, அதுக்கு நேரத்த செலவு பண்ணி, பணத்த செலவு பண்ணி, போராடி தான் இந்த தீர்ப்ப வாங்கணும்னா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இது எல்லா மட்டத்திலயும் இருக்கு. எல்லா செயல்கள்லயும் இந்த போராட்டம்ங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. இப்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா, நாடு இவ்வளவு வளர்ந்துருச்சு. சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஏஐ காலத்துல இருக்கோம். அப்படி இப்படிலாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். ஒரு பழங்குடியினர் அவங்க வந்து சாதி சான்றிதழ் இன்னும் வாங்குறதுக்கு வாங்க முடியாம படுற பாடு, ஒவ்வொரு முறையும் கலெக்டர் ஆஃபீஸ்ல நின்னு போராடி, போராடி, போராடி இப்பவும் நீங்க செய்திகள்ல படிச்சுட்டே இருக்கலாம். ஏன் ஒரு ஜியோவுல முடிச்சிட முடியாதா? யார் வந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்டை குடுங்க. விசாரணை பண்ணுங்க. கரெக்ட்டா இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டை குடுத்துருங்கன்னா, அவங்க மேற்படிப்புக்கு அது பயனுள்ளதா இருக்க போகுது. இப்ப பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுடுறாங்க. ஏதோ ஒரு 8வது வரைக்கும் படிக்க வச்சுடுறாங்க இந்த பழங்குடியினர். அதுக்கப்புறம் அவங்க ஹையர் கிளாஸ் போகணும்னா இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஆமா. அப்போ அவங்க இங்கே போனால் கிடைக்க மாட்டேங்குது, அங்கே போனால் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலமே பாழாகுதுன்னு எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க. அப்போ இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இதை முதல்ல சரி பண்ணணும். ஆனா நெறைய படங்கள்ல வந்து இத எடுத்து சொல்லும்போது அதுக்கு ஒரு தீர்வாவும் ஒண்ணு காட்டிடுறாங்க. அதனால சினிமாவில் இதே போல எல்லாமே ஈஸியாக எழுதுறது தானே, எழுதுறது நடிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு அதிகாரியும் வந்து நாம் அந்த இடத்துல இருக்கோம், ஏன் இருக்கோம், நம்மளை ஏன் கடவுள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்படிலாம் நினச்சி இந்த வேலையை செய்யணும். அண்ட் இப்போ கொஞ்ச காலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸா பெரிய படங்கள் வரல அப்படின்றதுனால தியேட்டர் வந்து ரொம்ப காலியாவே இருக்குது. எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷன். ம். சம்மர் வெக்கேஷன்ல எல்லாரும் தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா படங்கள் எதுவும் பார்க்குற பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா தான் நான் போய் பார்ப்பேன் ம். அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா? படங்களும் சின்ன பட்ஜெட் படம்னாலும் நல்ல கதைகளோட வரக்கூடிய படங்களும் இருக்குது. அதுக்கு ஏன் பெரிய ஆதரவு கிடைக்க மாட்டுது? இல்லைங்க, அதுக்கு தான் எல்லாருமே பெரிய நடிகராக மாறணும்னு போராடிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, சின்ன படங்கள்ல நல்ல படங்கள் நிறையா வருது, ஓடுது. இப்போ சிறைங்கிற படம் வந்து எத்தனை மாசம் ஆச்சு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. இன்னும் சில மல்டிப்ளெக்ஸ். ஆனா அதுலயும் வந்து ஒரு தெரிந்த முகமான விக்ரம் பிரபு அப்படின்ற அந்த ஃபேஸ் தேவைப்படுதுல்ல. தேவைப்படுது. பட் விக்ரம் பிரபுக்காக அவ்வளோ பெரிய கூட்டம் வருது நம்ம சொல்ல முடியாது இல்லை. சொல்லும்போது விக்ரம் பிரபு அப்படின்ற ஒரு நோன் ஃபேஸா இருக்குது. அதுதான். பட் அது இல்லாமல் நிறைய புதுமுகங்கள் நடித்த படங்கள்லாம் வருது, ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. பட்டு எப்போவுமே ஜனரஞ்சகமான ஒரு இதை பார்த்து பழகின நம்ம அந்த மனசு அப்படி. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு கடத்தரில் யார் அதிக லைட்டு போட்டு வச்சுருக்கானோ அந்த கடைக்குள்ளே தான் நம்ம போவோம். பக்கத்து கடை இருட்டாக இருக்கும், அங்கே நல்லா தரமாக இருக்கும், போக மாட்டோம். இதுதான் வந்து நம்முடைய மனித இயல்பு. ஸோ அதனால் வந்து பெரிய படங்களை தேடி போகிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. பட்டு நிறைய பெரிய படங்கள் ஏமாற்றிட்டு தான் இருக்குது. இப்போ வர்ற பெரிய படங்கள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றிட்டு தான் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு. சின்ன படங்கள் வந்து நல்ல அருமையான படங்கள் வருது, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து மாறலாம், இதெல்லாம் மெல்ல மெல்ல மாறலாம் கட்டாயமாக. சரி, இப்போ இந்த சின்ன படங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மெயினாக ஜனநாயகன் எல்லாருமே வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் பயங்கரமாக கொண்டாடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த படம் ஒரு விதத்தில் லீக் ஆகிடுச்சு. அதனால இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பெரிய டவுட்டும் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய எடிட்டர் மேலே தான் மொத்த கேஸும் திரும்பி இருக்குதுன்றதுனால அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு போயிருக்கிறாரு. இது வந்து வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக என்ன வந்து பலிகாடாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்னதான் நடக்குது? ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய எடிட்டர் கிடையாது அவர். இதில் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண வந்த எடிட்டரால் இந்த படம் வெளியில் கசிஞ்சுது அப்படிங்கிறது தான் காவல்துறை சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஆக்சுவலாக இவங்க வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ஆன பிறகு தொடர்ந்து இது சம்மந்தமாக விசாரணை நடத்தி தான் ஒரு 6 பேரை கைது பண்ணாங்க. அதில் ஒருத்தர் இவர் தான் வந்து அங்கிருந்து படத்தை இதில் ஐக்ளவுடில் அனுப்பி அதற்கப்புறம் வீட்டில் போய் ஒரு டவுன்லோட் பண்ணாருங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த படத்தின் எடிட்டர் கிடையாது, அங்கே ஒர்க் பண்ண வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்.
இப்போ அவர் அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அவர் வந்து முன்ஜாமீன் கேட்குறாரு. முன்ஜாமீன் கேட்பதற்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. பட் இதில் இருக்கிற குற்றம் மிகப்பெரிய குற்றம். கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஒரு தயாரிப்பாளர் அழாத குறையாக தெருவு பண்ணிட்டார். இதற்கப்புறம் அவர் இந்த படத்துலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது ஒரு அதிகபட்சம் ஒரு 200 கோடி பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அதுவும் ஹீரோவுடைய சம்பளத்தை கூட அவரால் ரெக்கவர் பண்ண முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தம். அப்போ இவ்வளோ பெரிய தொகையை இழந்தவர் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த எடிட்டரை வெளியில் விடுவதற்கு எப்படி அனுமதிப்பார்? அது ஒன்று இருக்குது. அவர் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனதில் அவ்வளோ நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் என்னை பலிகடாக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறது வந்து இந்த சட்டத்தின் இடுக்கு வழியாக தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ சைபர் கிரைம் வந்து எவ்வளோ பேர் இந்த படம் தொடர்பானவர்கள் இருக்காங்க, யாரையுமே பண்ணலையே. இது பர்டிகுலராக அவங்க ஒரு பெரிய விசாரணை பண்ணி சயின்டிஃபிக்காகவே பிடிக்கிறாங்க. இது எங்கேருந்து அப்லோட் ஆகிருக்கு, எந்த நேரம் போயிருக்கு, யாருடைய ஐக்ளோடில் ஸ்டோர் ஆகிருக்கு, அது எல்லாமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி எடுத்து தான் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக யார் மீதோ உள்ள தவறை என் மேலே பழி போட்டாங்கன்னு சொல்கிறதுங்கிறது பெரும்பாலும் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல. பட் உண்மை இதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனா எடிட்டர் யூனியன் சார்பா பெப்சில அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அப்போ அந்த சொல்லியிருந்தாங்க, தேவையில்லாம எங்களை வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, ஒரு எடிட்டரை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். இல்லை, இந்த படத்தின் எடிட்டர் மூலம் வெளியேறிடுச்சுன்னு சொன்னதை தான் அவர் மறுத்தார். மாத்தினார். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்டுடியோவுக்கு ஒர்க் பண்ண வந்த ஒரு பையன் அதை செஞ்சுட்டாங்கும்போது அதை அவர் இல்லைன்னு சொல்லலையே. ஏன்னா நீங்கள் ஒரு படம் வந்து வெளிவராத படம் வெளிவருவதற்கு ஒரு 2-3 இடங்கள் தான் இங்கே இருக்குது. ஒன்று சென்சார்லேருந்து வெளியாக இருக்கணும். அப்போ சென்சார் வெர்ஷனுங்கிறதே வேறு, அது வந்து இல்லை. இது வந்து எடிட்டர் வெர்ஷன் தான் அதில் போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஸ்டுடியோவை தானே பார்க்க முடியும், இங்கேருந்து எப்படி போச்சுங்கிறது தானே. ஏன்னா தனித்தனி செக்ஷனாக இருக்கும். இப்போ டிஐ போச்சுன்னா அதுக்கு ஒரு டிஐன்னு ஒன்று தனியாக போட்டுருவாங்க. அப்போ இது மாதிரி வரும்பொழுது எங்கிருந்து கசிஞ்சுதோ அங்கே தானே சந்தேகப்படுவாங்க. அதனால் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, ஸோ இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகுமா? கட்டாயமாக பண்ணி தானே நாங்கள் ஆகணும். எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெக்கவர் பண்ணி தானே ஆகணும். இன்னொன்று வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய திரையில் பார்ப்பதுங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஆனந்தமாக இருக்கும். அவர் போடுற ஃபைட்டு, அவர் பேசுகிற டைலாக் எல்லாமே அந்த பெரிய திரையில் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய பரவசமாக இருக்கும். அப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தை வந்து யாருமே புறக்கணிக்க போகிறதும் கிடையாது. இன்னொன்று வந்து இந்த படத்தை ஒரு சின்ன செல்ஃபோனில் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு 60-70 லட்சத்தை தாண்டி போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க பார்த்தாலே ஒரு 1 கோடி ரூபா 1 கோடி பேர் இதை பார்த்துருப்பாங்கன்னே வைங்க. எவ்வளோ பெரிய திரையில் பார்த்துருக்க போகிறாங்க. அதிகபட்சம் செல்ஃபோன், அதை தாண்டி வீட்டில் இருக்கிற டிவி, பெரிய மானிட்டரில், அவ்வளோதான். அதை விட்டுட்டா நீங்கள் தியேட்டரில் பார்ப்பதுங்கிறது ஒரு பெரிய அனுபவம். சொல்ல முடியாது. இப்போ ப்ரொடியூசர் வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு பயந்துட்டுருக்காரு. வந்து ஒரு பெரிய ஹிட் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது தானே. ஸோ அதனால் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சினிமாவை தாண்டி அரசியலை பற்றியும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. நன்றி.